பார்த்துருப்பீங்க நியூஸ் ரீசெண்டாக விஜய் அண்ணாக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஷன் விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி ஒரு விஷயம் இருந்தாலோ இல்லையானாலோ அது அவங்க ஃபேமிலி விஷயம், அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஏன் இத்தனை வாட்டி போட்டு நியூஸ் போட்டு அதை ஏன் பண்ணுறீங்கன்னு தெரியல. அதாவது ஒரு நியூஸ் சேனலில் சரி ஒரு வாட்டி 2 வாட்டி போடுறாங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க. கிடைச்சதா நியூஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளுறாங்க. சன் நியூஸ்லாம் நல்லது பண்ணணுன்னு வராரு. அவளுக்கு எவ்வளோதான் அவருக்கு வந்து தடை கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு தெரில. செப்டம்பரில் ஆரம்பித்தது அந்த கரூர் விஷயத்தில் இருந்து இப்போ வரைக்குமே ஃபுல் பிரச்சனை தான். அவர் வந்து நிம்மதியாக இருக்கவே விடல. அவர் என்ன தான் பண்ணுவார், எவ்வளோ தடைகள், எல்லாமே தடை. கூட்டம் போடணும், எல்லாத்துக்குமே மாநாட்டுக்கு தடை, எங்கேயா போகணுன்னா தடை, எல்லாத்துக்குமே தடை. ஒரு நல்லது பண்ணணுன்னு வரவருக்கு ஏன் இவ்வளோ கொடுத்தல் கொடுக்குறீங்கன்னு தான் தெரியல. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து தாங்குறான்னு தெரியல. ஒரு இது கூட்டணியில் கூட அவர் கண் கலங்கிட்டார். எந்த அளவுக்கு அந்த மனுஷன் கஷ்டப்படுறாருன்னா, எனக்கு இது வரைக்கும் அவர் 30 வருஷம் சம்பாதிச்ச அந்த பேர் புகழ் எல்லாமே கஷ்டப்பட்டது எல்லாமே தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதை தவிர அவர் பெருசாக அவர் எதுவுமே நினைக்கல. ஆனால் அவருக்கு பாவம் அந்த மனுஷன். உண்மையிலே வந்து நாம் அவருக்கு உறுதுணையாக நிற்கணும். வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா. யாரும் நம்ம அண்ணனை கைவிடக்கூடாது. என்ன நடந்தாலுமே சரி, யார் என்னன்னு சொன்னாலுமே சரி, நம்ம அவர் கூட நிற்கிறோம். அவ்வளோதான். டிவிகே ஃபார் எவர்.